ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சிறப்புங்கய்யா. ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், கேதுவின் நட்சத்திரம், மிகப்பெரிய நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்தை பத்தி தன்மைகளை பற்றி சொல்லுங்க. மூலம் அப்படின்னாலே மூலாதாரம். ம். இப்போ கட்டடத்துக்கு ஒரு பேஸ்மெண்ட் வேணும், ஆமா. அதே மாதிரி மரத்துக்கு வேர் வேணும். ம். அதுதான் அந்த காலத்தில் ரிஷி மூலம் நதி மூலம்னு சொல்லுவாங்க. ம். மூலம் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி உள்ளது, ம். அதாவது ஆரம்பம்னு அர்த்தம். ம். அப்படிப்பட்ட உடம்புலேயே நம்ம மூலாதார சக்கரமே நமக்கு அதுதான் என்ஜின். ம். உயிர் காப்பாற்றப்படுறதே அதில் தான். ம். அதனால் அப்பேற்பட்ட உன்னதமான நட்சத்திரம் அது ஞானகாரகனான கேதுவனுடைய நட்சத்திரம். அதுவும் பாக்கியஸ்தானம், காலச்சக்கரத்துக்கு பாக்கியஸ்தானம், ஆன்மீகம், தத்துவம் இதை பேசக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். உயிர்களினுடைய தோற்றத்துக்கே ஆதாரம் இதுதான். மூலம்தான் ஆதாரம். ஸோ அப்படிப்பட்ட நட்சத்திரம் ஆனால் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு அதில் பிறந்தவங்க அசுரர்கள். இப்போ புனர்பூச நட்சத்திரம் நேரம் மிதுன ராசியில் இருக்கா? ஆமாங்க. அதில் பிறந்தவங்க தேவர்கள். அப்போ நேர் 7ஆம் பாவமான தனுசு ராசியில் இது போர்க்கள ராசி. இதில் பிறந்தவங்க, மூலத்தில் பிறந்தவங்க அசுரர்கள். அப்போ தேவதையே அசுரர் அப்படிங்கிறது தான். இதை வாஸ்துல கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நிருதி மூலை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வேதம் நிருதி வேதம். நிருதின்னா வேற ஒன்றும் இல்லை, தென்மேற்கு திசை. நைருதின்னு சொல்லுவோம்ல, ஈசான்யத்துக்கு நேர் ஆப்போசிட். அப்போ அந்த நிருதிங்கிறது ராட்சச கணங்கள் இருக்கிறதுங்கிறதுக்காக நம்ம வாஸ்து பூஜையில் வாஸ்து கணங்களை பண்ணுறது அதுக்காகத்தான். ஏன்னா ஒரு இடத்துக்கும் இந்த ராட்சச கணங்கள் காவல் காக்குது. அது மாதிரி இந்த நிருதிக்கு அதிபதியாக ராட்சச கணம் இருக்கிறது. அப்பேற்பட்ட நட்சத்திரம் இந்த மூலம். அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா ஆஞ்சநேயனுடைய நட்சத்திரம். அதுவும் ஒரு சிறப்பு மூல நட்சத்திரம். அதனால் தத்துவ ஞானிகள், படிப்பினைகள் கொடுக்குறவங்க, வாழ்க்கையில் நம்ம முன் உதாரணமாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமான நட்சத்திரம். சிறப்புங்க ஐயா. இப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறகு கர்ம ரகசியம் என்னங்கய்யா? கர்மாங்கிறது இப்போ நம்ம மகத்துக்கு சொன்ன மாதிரி கடைசி பிறவி, அந்த பிறவி பயனை தீர்ப்பறுக்கிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா அம்மா வழி கர்மாக்கள், அதை விட அப்பாவுடைய அம்மா வழி கர்மாக்கள், பாட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ பாட்டி கர்மாக்கள் அப்படிங்கிறது இதில் அடங்கி இருக்கு. அந்த பாசம், ஒரு சில பாட்டிகள் பேரன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதில் அந்த பாட்டிகளுடைய ஒரு ஆசைகளையோ அவங்களுடைய ஆதங்கங்களையோ போக்குற மாதிரி மறுபடியும் அதே உயிர்களோடு கனெக்ட் ஆகிற நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய குடும்பங்களில் சைக்கிளிக்காக அந்த குணாதிசயம் பொருந்தி வரும். அவன் அந்த பாட்டியினுடைய ஆக்டிவிட்டீஸ் இவன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது, இவருடைய ஆக்டிவிட்டீஸ் பாட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி. அதில் பாட்டிக்காரகனுடைய கர்மாவை வாங்குவது இது பண்ணுறதுக்கு வந்திருக்கு. ரெண்டாவது ஆன்மீகத்துக்கும் பிறக்கிறவங்களும் மூலத்தில். ஏன்னா பொதுவாக தனுசுனாலே ஆன்மீகம் தான், ஆன்மீக சித்தர்கள். ஏன்னா சரி என்ன சொல்றது, எங்கேயோ வெளியே போகிறாங்களோ இல்லையோ சாமி கும்பிட்டு தான் வெளியே வரணும். ஒரு கோயில் பார்த்துட்டாங்க டக்குன்னு உள்ள பூந்து சாமி கும்பிட்டு வந்துருவாங்க. நான் சொன்ன அந்த மூலாதாரம் என்பது சக்கரத்தில் 4 இதழ் தாமரை. அதுக்கு 4 வேதம் தான் ஆதாரம். அப்போ 4 வேதத்தை விட மிஞ்சினது என்ன இருக்கு? அறிவு. அந்த அறிவு ஸ்வரூபமாக விளங்குவதற்காக தான் அவதாரமே நடக்குது. சிறப்பு சிறப்புங்க ஐயா. இப்போ மூல நட்சத்திரக்காரங்களுக்கு குறியீடுகள் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி குறியீடுகள்லாம் இருக்குங்க? மூலம் என்பதுக்கு நம்ம மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மராமரம்னு சொல்கிறாங்க, மாமரம்னு எடுத்துக்கலாம் இந்த அமைப்பில். அதே மாதிரி பறவை செம்போத்து. மிருகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குதிரை, லாயம், இடம். பெண் நாய் மிருகம். அது மாதிரி குதிரை வடிவங்கள் இவங்களுக்கு பொருந்தும். வடிவத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த லாடம் அடிப்பாங்க இல்லையா மாட்டுக்கு, இதெல்லாம் அந்த வடிவம்னு எடுத்துக்கலாம். லாடத்துக்கு யூ வடிவம், அந்த வடிவம் எடுத்துக்கலாம். அது மெயினாக இந்த மூலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பட்டறைன்னு எடுத்துக்கலாம். என்னை கேட்டால் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பட்டறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மூலத்துக்கு குறியீடுகள் அதை இந்த மாதிரி அந்த தொழில் செய்கிறவங்கெல்லாம் லோகோ யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
கெமிக்கல் கொடுக்கல் வாங்கல், ம் அதே மாதிரி மாந்திரீகம் ம் மற்றும் மந்திரவாதம், ம் ரசவாதம் எல்லாமே சயின்ஸ் பேஸ்டாக வரும். ரசாயன மாற்றங்களை கொண்டது தான் இந்த மூலம். ம் இப்போ நம்ம நோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைல்ஸே மூலம்தான், ம் மூலம்னு தானே சொல்கிறோம். ஆமா அந்த ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது வந்து ஆசனவாய் பகுதி, ம் அந்த பகுதியில் அந்த மூலம் நட்சத்திரமும் அது பொருந்தி வரும். பொருந்தி வருது. கரெக்டு தான். மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 4 பாதங்கள் இருக்கு. ஸோ அதுவும் தனுசு ராசிக்குள்ளேயே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் குணாதிசயங்கள் வேறுபடும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதல் பாதம் பிறந்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆதிக்கம் செலுத்துபவராக இருப்பார்கள். அடக்குமுறை, ம் ஏன்னா இது அசுரன் குணம் இருக்கு. ம் அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்லேயோ ம் அல்லது இராணுவத்திலேயோ சில அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா எந்நேரமுமே முரட்டு சுபாவமாகவே இருப்பாங்க. ம் அது மாதிரியான இப்போ அது மாதிரி அரசியலில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு தொழிற்சாலை நடத்துகிறவங்க கூட லேபர்ஸை வந்து அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ம் ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி கோபம், முன்கோபம் அதிகம்னு சொல்லலாம், ஆதிக்க குணம்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட இவங்களுக்கு வயது ஆக ஆக பின்காலத்தில் வந்து என்ன ஆகும்னா ஒரு அளவுக்கு சாந்தம் வந்துடும். ம் பூராமே இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வந்த பிறகு இவ்வளவு நான் வந்து அடிதடிப்பட்டு வந்தது இதுக்குத்தானா அப்படின்ற ஞானத்தை அடைஞ்சு விடுவார். ம் அப்போ தர்மகர்த்தா மாதிரி அறவழியில் போக ஆரம்பிச்சிடும். அதனால் முதல் பாதத்தில் சிறு வயதில் அரகன்ட்டு, பின் வயதில் ஞானம். ஞானம் அப்படிப்பட்டவரும். 2ஆம் பாதங்கய்யா. இரண்டாம் பாதம் வந்து ஜனரஞ்சகமாக தொழில் செய்கிறவங்க. ம் இப்போ கலைத்துறைகளாகட்டும், மற்றபடி இப்போ ஏதாவது டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, ம் இப்போ வைத்தியத்திலேயே மருத்துவத்திலேயே கூட எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகிற மாதிரி ம் ஒரு அமைப்பை பண்ணுறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இது சம்மந்தப்பட்டதில் தொழில் பலம் பெறுவாங்க. இவங்க நிறையா பணம் சேர்ப்பாங்க. ம் இந்த மூலம் 2ஆம் பாதத்துக்கு பணம் சேர்க்குற அமைப்பு நல்லா இருக்குது. கவர்ச்சிகரமான பேச்சு, கலைநயமான பேச்சு, நிறைய சிங்கர்ஸு அது மாதிரி வரக்கூடிய அமைப்பு. ம் மற்றும் வந்து இப்போ உபன்யாசம் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரி பேச்சு சம்மந்தப்பட்ட வளர்ச்சி. சில பேருக்கு வந்து வக்கீல் தொழிலும் நல்லா வரும். ம் ஏன்னா கேதுங்கிறது ஒரு குறியீடில் எப்படி எடுத்துக்கணும்னா கேதுவை கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்னு எடுத்துக்கணும். ம் அப்போ கிரிமினல் லாயருக்கு இது பொருள். 2 காரத்தும் அவர் வச்சிருக்காரு. ஆமாம். அதாவது நல்ல நல்ல ஜோதிடத்துக்கு அவர் தான் வராரு, ஆன்மீகத்துக்கு அவர் வராரு. அதாவது இப்போ வாய் பேசாதவங்களுக்கு காரணமே கேது தான், ம் அப்படியும் இருக்கு. ம் ஏன்னா கேது கெட்டா, ம் கேது இப்போ திக்கி பேசுகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாய் பிரச்சனைக்கும் கேது தான். ம் நல்ல பேச்சு திறமையால் சில சட்ட நுணுக்கங்களை சாதிக்கிறவங்களும் அதே கேது தான். அதே மாதிரி வசியம் மாதிரி மாந்திரீக கலைகளை பயன்படுத்துகிறவரும் கேது தான். உயர் அமைப்பில் ஞானத்தை அடையக்கூடியவரும் கேது தான். அப்போ ஒரு ராகு கேதுவை மட்டும் நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவங்கவங்க பிறந்த நேரத்தில் ராகு கேதுனுடைய பொசிஷனை வச்சு தான் நல்ல ராகுவா நல்ல கேதுவான்னு முடிவு செய்யணும். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வீடு இருக்கு, ம் ராகு கேதுக்கு வீடு கிடையாது. இருக்கிற வீடு அட்ஜஸ்ட் பண்ணி வளர்ந்துடுறாங்க. சிறப்புங்க ஐயா. 3ஆம் பாதம். 3ஆம் பாதம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமான பழக்க வழக்கங்கள், ம் மனைவி 2 மனைவி, இல்லீகல் அஃபேர்ஸு, இது மாதிரி எல்லாம் போகும். கூடாத சாகவாசங்கள், ம் அதனால் தப்பு பண்ண வைக்கும். அதனால் இன்பத்தை நோக்கி அடிக்ட் ஆனாங்க அப்படின்னா தப்பு பண்ணிடுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ட்ரக்ஸு, போதை. ராகுவும் போதை தான், கேதுவும் போதை தான். ராகுனுடைய போதை வேறு மாதிரி, கேதுவனுடைய போதை வந்து ரொம்ப கீழ் லெவலில். அதாவது இப்போ இந்த ட்ரக்ஸில் வந்து கடத்தல் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி சம்மந்தப்பட்டது ரொம்ப கீழ்த்தரமான இது. இப்போ நம்ம சனியை எப்படி எடுக்கிறோம், ஒரு ஒரு லோ லெவல் கேட்டகரியாக எடுத்துக்கிறோம் இல்லையா. அந்த அட்மாஸ்பியர் வந்து இவங்களை வந்து நீட்டாக வச்சுக்க சொல்லாது, ஒரு நீட் அண்ட் கிளீனாக வச்சுக்க சொல்லாது கெட்ட கேதுவாக இருந்தால். இதே நல்ல கேதுவாக இருக்கிறவங்க, இதே 3ஆம் பாதக்காரங்க ஆன்மீக குருவாக மாறிடுவாங்க, உபதேசம் பண்ணக்கூடிய குருவாக மாறிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே இருக்குது. எப்போவுமே ராகு கேதுக்கு 2 பார்ட்டையும் நம்ம எடுத்து பேசணும். அவங்கவுங்க ஜாதகம் தான் தீர்மானிக்கும். அப்போ 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தை அனுபவிக்க பிறந்தவங்க அந்த அனுபவிக்கிறதுல கெட்ட கேதுவாக இருந்தால் கீழ்நிலைக்கு போயிடும். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம நிறைய எபிசோட் பண்ணியிருக்கோம், அதில் கேதுவை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம்.
மற்ற கிரகம் எது இருந்தால் சாயத்தை பூசிடலாம், இது இப்படித்தான் அது அப்படித்தான். ஆனால் கேதுவை மட்டும் பார்த்து பூச வேண்டியதா இருக்கு. ஆமாம். ஏன்னா அந்த ஒரு கிரகம் மட்டும் 2 விதமான இப்ப காம்பேக்ட் அதுக்கு கொடுக்குது. கலரே பாருங்க, அதுக்கு பேர் கலப்பு வர்ணம், கலப்பு. ஆமா, மல்டிபிள் கலர்ஸ் மல்டி சொல்லுவாங்க, கலர். மல்டி கலர்ஸ். அதனால எப்படி வேணாலும் அது மாறிக்கும். அதாவது நல்ல பார்வையில சொன்ன, நீங்க சொன்ன மாதிரி நல்ல பிளேஸ்மெண்ட்ல உட்காந்துட்டா நல்லவர். ஆனா அவர் கெட்டவர், ஆனா விஸ்வரூபமே வேற. ஆமா. அதனாலதான் திருப்பூர் பக்கத்துல திருமுருகன் பூண்டின்னு ஸ்தலம் இருக்கு. அங்க வந்து சித்தப்பிரமை, அதாவது மன நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்க வந்து காப்பகம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. கவர்மெண்டே நடத்திட்டு இருந்தாங்க அந்த இதுல. இப்ப வந்து அது மாத்திட்டாங்க. அந்த ஸ்தலத்துக்கு அந்த கேது ஸ்தலங்கிறதுனால அங்க அது நடந்தது. ஏன்னா சித்த வைத்தியத்துக்கு அந்த கேது உதவுது. சித்த வைத்தியம் உதவுது, மனநோய்க்கும் மெயினா உதவுது, சைக்காட்ரி படிக்கிற மருத்துவர்களுக்கும் இது உதவும். இப்ப அதே திருமுருகன் பூண்டியில தான் திருச்செந்தூர்ல வதம் பண்ணிட்டு முருகப்பெருமானே பித்தம் தெளிஞ்ச இடம் திருமுருகன் பூண்டி. அதனாலதான் இங்க ஸ்தலமா வருது கேது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. இறுதியா 4ஆம் பாதம். 4ஆம் பாதம் என்பது அவர்களுக்கு வந்து வீடு மேலே, வாசல் மேலே, வீடு வாசல், சொத்து, வாகனங்கள் இதை அனுபவிக்கிறதுக்கு ஆசை அதிகமாக இருக்கும், ஆதிக்க குணமாக இருக்கும். அவங்க வீடு ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி இழுத்துக்கிட்டு போகும். எல் ஷேப்பில் இருக்கிற வீடு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டாயம் மாதிரி எல் ஷேப்பில் இருக்கிற வீடு. இப்போ பாம்பு எப்படி இருக்குது அது மாதிரி அந்த எல் ஷேப் வீடு ஒரு பக்கம் உயர்ந்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி இப்போ வெர்டிகலாக இருக்கிறதுலையும் எல் ஷேப்பில் இருக்கும் சில கட்டடங்கள் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இருக்கிற வீடு இடத்துக்கு வந்து எப்படி வேணாலும் ஆதிக்கம் செலுத்துவாங்க. என்னுடைய இடம் அப்படிங்கிறதுல ஆர்வம் செலுத்துவாங்க. அதே மாதிரி தாயார் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப பாசமாக இருந்து மறுபடியும் எதிர்ப்பை காட்டுவாங்க, விரோதம் ஆகிறது. புதுசாக இருக்கே. ஆமாம், அதாவது சிறு வயசுல பற்று, தாய் இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படின்னு, அதுவே கடைசியில் விரோதி. அது மாதிரி வந்துடும். அதை வந்து வஞ்சம் சூழ்ச்சிக்கு அதிகாரி கேது. அதனால இவங்க இந்த அம்சத்துல வந்து என்ன ஆகும்னா தன்னைத்தானே மாற்றிக்கொள்ற குணம். நான் இப்படி முதல் பாதத்துக்கு எப்படி சொன்னேன்னா கெட்டவனா இருந்து நல்லவனா மாறுறது. ஆமா, இது நல்லவனா இருந்து கெட்டவனா மாறுறது. ஆமா. இப்ப என்ன ஆகும், ஆரம்பத்துல வந்து எடுத்து வளர்க்குறவங்க கிட்ட எல்லா சுகங்களையும் வாங்கிக்கிட்டு கடைசியில அவங்களுக்கே ப்ராப்ளம் பண்ணும். சந்தர்ப்பத்தை தீர்மானிக்குது இல்லைங்க. வஞ்சம் சூழ்ச்சி என்பது என்னன்னா இவங்க மைண்ட்ல அந்த சுயநலம் ஊறிடுது. அது ஊறும்போது என்ன ஆகுது, ஏன் பொருள் பணம்லாம் சேர 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 நம்ம இந்த அபகரிச்சுட்டா என்ன, நீங்க சொன்ன மாதிரி இந்த முதல்ல சொன்ன மாதிரி டாமினேஷன் ஒன்று வந்துடும். டாமினேஷன் வந்துடும். அந்த வஞ்சக குணம் வரும்போது தன்னைத்தானே அழிச்சு கொள்ளக்கூடிய குணம் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். இப்ப ஆணவத்துல ஆடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆணவத்துல ஆடும்போது என்ன ஆகுன்னா இதுல வெற்றின்னு சொல்ல முடியாது, அவங்க வீழ்ச்சி தான் அடைவாங்க. 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து படிப்பினை கற்றுக் கொடுக்குது, அது நிஜம்தான். ஆனால் நிச்சயமாக இவங்க யாரையாவது ஒருத்தர் கைடன்ஸ் பிடிச்சி தான் வாழ்க்கையில் வந்து முன்னேறணுமோ ஒழிய இவங்களா சொந்த முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே இவங்க தலையில் இவங்களே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி அமையும். பொதுவாக இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் எப்படிங்க இருக்கும்? இவங்களுக்கு வந்து பல்வேறு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரே தொழில் கிடையாது, பல்வேறு தொழில்கள் வந்து எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ கழிவு பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம், வேஸ்ட் வியாபாரம், கழிவு பொருட்கள். அதே மாதிரி இந்த கட் பண்ணுறதுங்கிறது கேதுனுடைய நியதி. இப்போ டெய்லரிங் கட் பண்ணுறாங்களா, அதே மாதிரி இப்போ இந்த அசைவ இது வந்து இது பண்ணும்போது கசாப்பு கடையில் கட் பண்ணுறாங்களா, அது மாதிரி கெமிக்கலில் வேஸ்ட்டு வர்றது, ஆயிலில் வேஸ்ட்டு வர்றது, இரும்பு பொருள்களில் வேஸ்ட் வர்றது, இதெல்லாமே பேப்பரில் கூட பேப்பரும் கட் பண்ணி தான் வேஸ்ட் ஆகுது, அது மாதிரி வேஸ்ட் வர்றது, பிளாஸ்டிக் ஐட்டம், கெமிக்கல் ஐட்டம் எல்லாத்துலேயுமே இந்த வேஸ்ட் வந்து புதுசாக ஒரு ஃபார்ம் ஆகும் இல்லையா, அது மாதிரி ரீசைக்கிளிங், ரீஃபார்மிங், இந்த மாதிரியான தொழிலமைப்புகள் ஒன்றிலிருந்து ஒன்று மாறுவது, புதிதாக தோன்றுவது, அது மாதிரியான தொழில் பலம் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரியுமே மாந்திரீகவாதிகளுக்கு கேது தான் அடையாளம். அது மாதிரி இதில் இருப்பீங்க. சர்க்கஸ் பண்ணுறவங்க, மேஜிக் பண்ணுறவங்க, இதெல்லாம் கேதுனுடைய தன்மைகள். தந்திரங்களை உபயோகப்படுத்தி இப்போ ஒரு சினிஃபி இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தந்திர காட்சிகளுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அது மாதிரியான அனிமேஷன் ஆகட்டும், ஒரு கிராஃபிக்ஸ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் ஒரு கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது தான் சிறப்பு. அந்த மாதிரி தொழில்கள் இவங்க பண்ணலாம். பொதுவாக வந்து
மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க முடியாது, பல இடத்துல மாறுவாங்க, பல ஃபீல்டுக்கு மாறுவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறும். சிறப்புங்க. இப்போ நம்ம மூலன்னு சொல்லிட்டோம்னா, ஒரு 70% நல்ல திருமண வாழ்க்கையா இருக்கு. ஒரு 30% பேத்துக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் இடைஞ்சல் தான். நிறைய டிவோர்ஸ் ஆயிருக்கு. சில பேர் பாருங்க, டிவோர்ஸ் பண்ணாம தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறோம். கமெண்ட் செக்ஷன்லயே போறாங்க, சேர்ந்துக்கிறோம், எப்போ சேருவோம்? ஏதாவது பார்த்து சொல்லுங்கம்பாங்க. ஏன்னா வரக்கூடிய எல்லாமே இந்த மூலம் தான். எதனால இவங்களுக்கு நிகழுது இந்த மாதிரி? இவங்களுக்கு வந்து தொழில், மனைவி ம். இந்த 2ல் ஏதோ ஒன்று தாங்க நிலைக்கும். ம். தொழிலில் நல்லா இருந்தாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை அவுட் ஆகிடும். ம். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு, பரவாயில்ல, அப்படியே சாதகமாக போகுது அப்படின்னா தொழில் அவுட் ஆகிடும். கேதுவனுடைய பிம்பம் அப்படிங்கிறது புதன். ம். அப்படி தான் வேலை செய்யும். ம். அப்போ புதனுடைய வீடு எது? மிதுனம், மிதுனம், கன்னி. கன்னி. இவங்களுக்கு நேர் 7ஆம் வீடு 10ஆம் வீடு. ம். ஸோ அந்த டாப்பிக்கில் தான் இவங்களுக்கு வேலை செய்யும். ஓ. அதனால் வந்து இவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போ தொழில் பங்கமாகும். தொழில் நல்லா இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை பங்கம். இது மிகப்பெரிய சூட்சமமா இருக்கே. ஐயா, அடுத்து இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு என்னங்க? விநாயகர், ம். கணபதி மெயினாக இந்த கேதுவுக்கு அதிபதி. ம். மூலத்துக்குன்னு நாம் சொன்ன மாதிரி நிருதின்னு சொல்கிறோம் இல்லையா, ம். அந்த அசுரர்னு சொல்கிறதுல வந்து அசுரர் அப்படின்னா இப்போ நம்ம இப்போ நிறைய வழிபாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அகோரமான வழிபாடுகள் பண்ணுறவங்க, இந்த ஒரு மாதிரி அவுட்டரில் மலைவழ் பிரதேசத்தில் ம். ம். வித்தியாசமான வழிபாடுகள் ம். பண்ணுறவங்க, இது மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, சூனியக்காரர்கள்னு சொல்லுவாங்க. ம். இப்போ அவங்களுடைய வழிபாடுகளை யாரும் சொல்ல முடியாது. என்ன சூத்திரம் வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் மண்டையோட்டை வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் ஏதாவது ஒன்று ஒரு மூலிகை கூட வச்சு செய்வாங்க. ம். ஸோ இது மாதிரி இதுக்கு வந்து என்ன அப்படின்னா உருவமில்லா தேவதைகள்னு வச்சுக்கலாம் ம். வழிபாடு. இப்போ நாம் வந்து இது விளக்கறதுக்காகத்தான் இதை சொன்னேன். நாம் வந்து கணபதி தான் பிடிச்சிக்கணும். நான் தெளிவா சொல்லிடலாங்க ஐயா. அவங்க ஆமா. திடீர்னு மலைக்கு போய் ஆமாம், ஜென்ரலாக மலையில் போய் புதுசாக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணிட போகிறேன். அதனால் கேதுன்னா விநாயகர் தான். விநாயகர் முழுமுதற் கடவுள், அதை பிடிச்சிக்கணும். யோக சக்கராப்படி கேது நல்லவர். ம். அதே நேரத்தில் வாழ்க்கை ஆசைகள் அப்படின்னு பட்டு போகிறவங்களுக்கு கேது படிப்பினையை கொடுப்பவர். அதனால் வந்து கேதுல பிறந்துட்டீங்கனால ஞானத்தை நாடணுங்கிறத நம்ம கர்மா சொல்லாமல் சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கணும். சிறப்பு, சிறப்பு. இறுதியா ஐயாவின் அறிவுரை சொல்லுங்க. கோபப்படக்கூடாது. ம். அதே நேரத்தில் ஆத்திரப்படக்கூடாது. ம். உலகத்தை பார்த்து பொறாமப்படுற குணம். அவங்கெல்லாம் முன்னேறுறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம கூட்டம் முயற்சியே இருக்காது. சும்மாவே இருக்கணும், ஆனால் எல்லா பதவியும் தேடி வரணுங்கிற எண்ணம் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த எண்ணத்தை வந்து இது பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ மூலாதாரம் என்பது ஒடுங்குதல்னு பேர், ம். சுருக்குதல்னு பேர், தன்னைத்தானே சுருக்குகள். இப்போ பாம்பின் தலை வந்து தேடிக்கிட்டே இருக்கும், வால் என்ன பண்ணும்? சுருண்டுக்கிட்டே இருக்கும். ஆமா. அப்போ அது மாதிரி சுருக்கக்கூடிய குணமுடைய இந்த மூலம் என்பது இந்த அசுரத்தன்மையின் காரணமாக இவங்க வந்து யோகத்தில் சுருக்கணும். ம். உடம்பை சுருக்கி உள்ளொளி பெருக்கின்னு நம்ம நாயன்மார்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ம். ஊனை சுருக்கி உள்ளொளி பெருக்கிறது. ம். ம். உடம்பு சுருங்கினாதான் உள்ள இருக்கிற ஒளி பெருகும். ம். அந்த மாதிரி யோக மார்க்கத்துக்கு, ஒரு பக்தி மார்க்கத்துக்கு, ஒரு ஞான மார்க்கத்துக்கு தன்னைத்தான் அர்ப்பணித்துக்கிட்டீங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா, நீங்கள் அதுவே வந்து ஒரு யோகா டீச்சராக மாறலாம், ஒரு குருமாராக மாறலாம், ஒரு சொற்பொழிவாளராக மாறலாம், அல்லது நான் சொன்ன மாதிரி லாயராகவோ மருத்துவராகவோ மாறலாம். ம். இப்படிப்பட்ட ஒரு அரிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்தும் கூட மனநோயாளியாக ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்றது நம்மளுக்கே தெரியாது. நம்மளும் இம்சப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் இம்சப்படுத்துகிற சூழ்நிலை வந்து இந்த நட்சத்திரத்துக்கு உண்டுங்கிற அட்வைஸை நான் வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அற்புதமாக சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதுவும் வந்து குறிப்பாக அந்த தாயார் விஷயம்லாம் சொன்னீங்க. அதில் வந்து ஸ்லிமுலேட் பண்ண முடிஞ்சதுனால. ஸோ வந்து மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஓகே.